Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். வார்த்தைகளை குறித்த ஒரு பெரிய போதனையை இங்கே இயேசு கொடுக்கிறார். இதை அதிகமாக போதித்து வந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ரெண்டு காரியங்களை செய்ய விரும்புகிறேன். ஒன்று, ஒரு சில ஜெனரல் பிரின்சிபல்ஸ், இதில் சில காணப்படும் சில பொதுவான கோட்பாடுகளை முதல்ல தெரிவிக்க விரும்புகிறேன். 5 காரியங்களை. அதன் பிறகு எப்படி நம்முடைய நாவை உபயோகப்படுத்தி நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவது என்பதை உதாரணங்களோடு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். 2 பகுதியும் இன்றைக்கு முடிக்க விரும்புகிறேன். 5 காரியங்களை சொல்லிவிட்டேன், பிரின்சிபல்ஸ். இதுதான் இந்த வேத வசனம் போதிக்கிறது நமக்கு. இந்த வசனத்தை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வரணும்? மனுஷனை கர்த்தர் என்னமாய் மதிப்பிடுகிறார், நான் சொல்றது தான் நடக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? உன் வாழ்க்கை குறித்து நீ ஒன்றை செய் என்று எதிர்பார்க்கிறார். 2வது, ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை வச்சு விட்டார், அதை யாரும் மாற்ற முடியாது, அதோடு நான் ஒத்து போக வேண்டியதான். இந்த பிரமாணத்தை கற்றுக்கொண்டு இதன்படி இயக்க வேண்டியதான் என்னுடைய வாழ்க்கையை தவிர இதை மாற்ற முடியாது. 3வது, இன்றைக்கு எனக்கு இருக்கிறது இல்லாததெல்லாம் எங்கிருந்து வந்தது? நேற்று நான் விதைச்சதுனால இன்றைக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே நாளைக்கு எனக்கு உண்டாக போகிறது இன்றைக்கு நான் விதைக்கிறது மூலமாக உண்டாக போகிறது. 4வது, உலகத்திலேயே மனுஷன் மட்டும்தான் தன்னுடைய வார்த்தைகளை தெரிந்து கொண்டு உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே அவன் தன்னுடைய எதிர்காலத்தை அவன் நிர்ணயிக்க முடியும். 5வது, அவனுடைய எதிர்காலத்தை அவனுடைய வார்த்தைகள் நிர்ணயிக்க முடிகிறதா இருக்கு. அப்படின்னாலே அவனுடைய எதிர்காலம் அவனுக்குள்ளே இருக்கிறது. 5 பிரின்சிபல்ஸ். இப்ப அடுத்த படிக்கு போவோம். அடுத்த பாதியை கவர் பண்ணுவோம். 2வது பாதி என்னன்னா பிராக்டிஸ். எப்படி இதை பண்றது? சரி, வார்த்தை தான் என்னுடைய எதிர்காலத்தை கொண்டு போக போகுது. பெரிய கப்பல் சிறிய சுக்கானால் திருப்பப்படுகிறது. குதிரையை வாயில கடிவாளம் போட்டு அதை நடத்துகிறோம் இப்படின்னு வேதவசனம் சொல்லுது. சரி, அப்ப எப்படி இதை நடைமுறையில நான் செய்வது? எப்படி என்னுடைய வாயை உபயோகப்படுத்தி என்னுடைய எதிர்காலத்தை நான் நிர்ணயிப்பது? நாளைக்கு எப்படி இருக்க போறேன் என்பதை எப்படி நிர்ணயிப்பது என்பதை நான் கவனிக்க வேணும். அதுக்கு தான் இந்த கன்ஃபெஷனை பற்றி வேதவசனம் போதிக்கிறது. இந்த கன்ஃபெஷனை ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்புகள் ப்ரொஃபஷன் என்று சொல்லுகிறது. ப்ரொஃபஷன்னா என்ன? ஒருத்தர் ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் மேன் அப்படின்னா என்ன சொல்றோம்? ப்ரொஃபஷன்னா எப்பவும் அவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு. எப்பவும் என்ன பண்றாரு? பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்பவும் ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம் பிஸ்னஸ் பண்ணல. அவர் ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ்னா, ப்ரொஃபஷனல்னு சொன்னாலே அவர் எந்நேரமும் அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பிளேயர்னா என்ன பண்ணுகிறான்? எந்நேரமும் கிரிக்கெட் தான் அவனுடைய வேலையே. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கிரிக்கெட் தான். ராத்திரி தூங்கும் போதும் கிரிக்கெட்டை தான் யோசிக்கிறான். ஏன்னா அதுதான் ப்ரொஃபஷன், அவனுடைய ப்ரொஃபஷன். நீங்க அநேக ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கீங்க, கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கீங்க. ஏன் நீங்க கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸ்? ஏன்னு சொன்னா நீங்க கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்க. காலையில போனீங்கன்னா ராத்திரி வரைக்கும் கம்ப்யூட்டர்ல வேலை செய்கிறீர்கள், அதுதான் உங்களுடைய ப்ரொஃபஷன். அப்ப கன்ஃபெஷனை ஏன் ப்ரொஃபஷன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறான்னு சொன்னா, கன்ஃபெஷன் என்பது என்ன? அதுதான் என்னுடைய ப்ரொஃபஷன். இருக்கீங்களா? என்னுடைய கன்ஃபெஷன் தான் என்னுடைய ப்ரொஃபஷன். அப்படின்னா நான் அறிக்கை செய்கிறத தான் நான் எந்நேரமும் செய்து கொண்டிருக்கிறேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. இருக்கீங்களா? அப்ப நான் ஒரு ப்ரொஃபஷனல் பிலீவர். நான் ப்ரொஃபஷனல் ப்ரீச்சர் இல்லை. ஹலோ, நீங்க என்ன ப்ரொஃபஷன்? நான் ப்ரொஃபஷனல் ப்ரீச்சர் இல்லை, ப்ரொஃபஷனல் பிலீவர். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன், அதுதான் என்னுடைய ப்ரொஃபஷன். எந்நேரமும் அதை செய்கிறேன். அதுக்கு தான் வேதவசனம் ப்ரொஃபஷன் என்று உபயோகப்படுது. சரி, 5 காரியங்களை நாம் ப்ரொஃபஸ் பண்ண வேண்டும் அல்லது கன்ஃபெஸ் பண்ண வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அந்த 5 காரியத்தை சொல்லிடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுவோம். இந்த 5 காரியத்தை அறிக்கை செய்யணும்னு சொல்லுது. இந்த 5 காரியத்தை சொல்லிட்டு இதை எப்படி அறிக்கை செய்கிறது என்று நடைமுறையில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 5 காரியங்கள் துரிதமாக எழுதி கொள்ளுங்கள். 1, மீட்பின் திட்டத்திலே கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு செய்திருக்கிற காரியங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். என்ன அறிக்கை செய்யறது? வாயில் என்னத்தை பேசுறது? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அறிக்கைன்னு சொன்னோடனே பாவ அறிக்கைன்னு யோசிக்கிறாங்க ஜனங்க. கிடையாது.
கிறிஸ்தவம் என்கிறது பாவ அறிக்கைன்றது ரொம்ப சின்ன ஒரு காரியம் கிறிஸ்தவத்தில். ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்டியானிட்டியில் வெறும் சின் கன்ஃபெஷன் தான் இருக்குதுன்னு. சின் கன்ஃபெஷன்ங்கிறது ஒரு சிறிய பகுதி தான். என்னைக்கோ ஒரு நாள் பாவம் செய்யும்போது அறிக்கை செய்கிறோம். தினந்தோறும் என்னத்தை அறிக்கை செய்கிறோம்? நம்முடைய ப்ரொஃபஷன் என்ன? எப்போதும் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? எப்போதும் பாவத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஏன்னா எப்பவும் எதை செய்யறோமோ அதில் எக்ஸ்பர்ட் ஆயிடுறோம். எப்பவும் பாவத்தையே அறிக்கை செய்துட்டு இருந்தா பாவத்தில், எப்பவும் கிரிக்கெட்டே விளையாண்டு இருந்தா கிரிக்கெட்ல எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். அதுபோல எப்பவும் நான் பாவி பாவி ஆண்டவரே கந்த தூசியா, அப்படி கந்த தூசியில எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். எக்ஸ்பர்ட் கந்தையா, எக்ஸ்பர்ட் தூசியா, எக்ஸ்பர்ட் புழுவா இருப்போம். பாவி பாவினா எப்பவும் எக்ஸ்பர்ட் பாவி ஆயிடுவோம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு புரியுறது இல்லை பாருங்க. என்னங்க இவ்வளவு காலமா ஆவிக்குரிய ஜீவியம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், ஆவியை பெற்றிருக்கிறேன், கோயிலுக்கு போறேனாக்கும், இருந்தாலும் ஒரு வெற்றி வாழ்க்கையில பெரிய சோதனையா இருக்குது அப்படின்னா என்ன பிரச்சனைனா வாய் தான் பிரச்சனை. ஏன்னா வசனம் சொல்லுது, யாக்கோபு 3:6 சொல்லுது இல்லையா, அந்த தீயை பற்றி சொல்லும்போது சொல்லுது, சரீரம் முழுவதையும் கரைப்படுத்துகிறதாம் வார்த்தை. பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து, அதான் போன வாரம் காமிச்சேன், பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துன்னா பாவம் எப்படி வருது? வாயில தான் வருது. முதல்ல பாவம் வேற எங்கேயும் வர்றதில்லை, வாயின் மூலமாக தான் மனுஷனுடைய உள்ளத்தில் வருது, வாயின் பேச்சுக்கள். அப்ப பாருங்க, நம்ம எந்நேரமும் பாவத்தை அறிக்கை செய்யறது இல்லை, எந்நேரமும் என்ன அறிக்கை செய்யறோம்? பாவம் செய்யும் போது தான் பாவத்தை அறிக்கை செய்யணும். என்னைக்கும் ஒரு நாள் பாவம் செய்தால் அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறோம். என்னைக்கும் எதை அறிக்கை செய்யறோம்? எதை ப்ரொஃபஸ் பண்ணுகிறோம்? 5 காரியங்களை ப்ரொஃபஸ் பண்ணுகிறோம் என்னைக்கும். 1, மீட்பின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் எனக்காக நடப்பித்த காரியங்களை நான் அன்றாடம் அறிக்கை செய்ய வேண்டும். 2வது, தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் மறுபிறப்பிலும் ஆவியின் நிறைவிலும் தேவன் எனக்கு செய்த காரியங்களை நான் அறிக்கை செய்ய வேண்டும். வார்த்தையின் மூலமாகவும் ஆவியானவர் மூலமாகவும் தேவன் எனக்குள்ள மறுபிறப்பை உண்டாக்கி ஆவியின் நிறைவை கொடுத்து அதன் மூலமா என்னெல்லாம் செய்து கொண்டு வருகிறார், இதை நான் அறிக்கை செய்ய வேணும். 3வது, பிதாவுக்கு கிறிஸ்துவின் மூலமாய் நான் என்னவாய் இருக்கிறேன்? பிதாவுடைய பார்வையிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் என்னவாய் இருக்கிறேன்? வாட் we are to God the Father in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நான் பிதாவுடைய பார்வையிலே என்னவாய் இருக்கிறேன்? நான் முக்கியமானவராக இருக்கிறேன். அழுக்கு கந்தையா இல்ல, அழுக்கு கந்தைக்காக கர்த்தர் வந்து மரிக்கல. இருக்கீங்களா? நான் ஒன்றுமில்லாதவனா இருக்க முடியாது இல்ல. ஏனென்றால் நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறதுக்காக கர்த்தர் வந்து மரிக்கல, ரத்தத்தை சிந்தல, ஜீவனை விடல, பாடுபடல. ஒரு விசேஷமான ஒரு கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. எதுக்கு? நான் நன்றாய் இருக்க வேண்டும், நான் வெற்றிகரமா வாழ வேண்டும் என்று. அங்கிருந்து அவர் இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து என்னுடைய பாவ சாபங்களை எல்லாம் சுமந்து பாதாளம் வரை சென்று பிசாசை வென்று வெளியே வந்து எனக்கும் நித்திய ஜீவனை தந்து என்ன தூக்கி கொண்டு போய் மேல அவரோடு கூட வலது பாரசத்தில் உட்கார வைத்திருக்கிறார். என்னுடைய வெற்றிக்காக, என்னுடைய நலனுக்காக, ஃபார் மை வெல் பீயிங் அண்ட் மை சக்சஸ், என்னுடைய நலனுக்காகவும் என்னுடைய வெற்றிக்காகவும் ஒரு மாபெரும் கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சாதாரணமான ஆள் இல்லை, நான் நன்றாக இருக்க வேண்டும், நான் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். நான் கிறிஸ்துவின் மூலமாக பிதாவுக்கு என்னவா இருக்கிறேன்? குமாரனாய் இருக்கிறேன், நீதிமானாய் இருக்கிறேன், ஐஸ்வர்யமானாய் இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க. 4வது, இயேசு இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே நம்முடைய பரிந்து பேசுகிறவராய் உட்கார்ந்து கொண்டு, நம்முடைய வழக்கறிஞராய் பரிந்து பேசுகிறவராய் இருந்து கொண்டு நமக்காக இன்றைக்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதை நான் அறிக்கை செய்யணும். 2000 வருஷமா இயேசு என்ன பண்றாரு? 3 வருஷமா என்ன பண்ணார்ன்றதே பேசிட்டு இருக்கோம். கோயில்ல வந்தாராக்கும், அங்க நாசரேத்துக்கு போனாராக்கும், கலிலேயாக்கு வந்தாராக்கும், கப்பர்நகூம் போனாராக்கும். இப்ப பரலோகம் போனதுலேருந்து அவரை விட்டுட்டோம் பேசாம. அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? அங்க போய் உட்காந்துட்டாருங்க, முடிஞ்சு போச்செல்லாம், முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு. முடிந்ததுனால என்ன ரிட்டையர் ஆயிட்டாரா? அப்ப வேலை இல்லையா? அப்ப வேலை இல்லாமல் உட்காந்துருக்காரா? கிடையாது. இங்கே ஃபுல்லாக இப்போ முழு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அங்கே பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி, எப்போதும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த அவருடைய பரிந்து பேசுகிற இன்றைய ஊழியத்தை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது என்ன செய்கிறது எனக்கு? அதனால் எனக்கு என்ன பலன்? அவர் அங்கே இருக்கிறதுனால நான் என்ன பலன்? அது அவருடைய சேவையை நான் எப்படி உபயோகப்படுத்திக் கொள்ளலாம்? எனக்கு ஒருவர் அங்கே இருக்கிறார், பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்காக இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசுகிறார், அதை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் யோசித்து பார்க்க வேண்டும். அதை அறிக்கை செய்ய வேண்டும். எனக்கு பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார்,
என்பதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். ஐந்தாவது, தேவன் நம் மூலமாக இன்றைக்கு என்ன செய்ய முடியும், அல்லது தேவனுடைய வார்த்தை நம்முடைய நாவில் இருக்கிறது மூலமாக தேவன் இன்றைக்கு நம்மை கொண்டு என்ன செய்ய முடியும். ரெண்டும் ஒண்ணுதான். தேவன் நம் மூலமாக இன்றைக்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்னு சொன்னா, அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைத்து நாம் பேசுகிறது மூலமாக தான் அவர் எதையும் செய்ய முடியும். தேவன் என்ன செய்ய முடியும் நம் மூலமாக? அவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நம்முடைய வாயில் இருக்கிறதோ, அவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நாம் பேசுகிறோமோ அந்த அளவுக்கு தான் அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் கிரியை செய்ய முடியும். திருப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 20:32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எங்க சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல்? எபேசு சபையாரை விட்டு அவர் போகிறார், திரும்ப வரப்போறது இல்லை. கடைசி அவருக்கு ஃபேர்வெல் கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப சொல்றாரு, நான் எங்க யார்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த பிரசங்கியார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, வசனத்திடத்திலே உங்களை ஒப்பு கொடுக்குறேன். பிரசங்கியார் எதுக்கு? வசனத்தை பிரசங்கம் பண்றது தான் பிரசங்கியார். சும்மா ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அங்கே நிற்கிறதுக்கு அல்ல, அங்கே ஏதோ சடங்காச்சாரத்தை சம்பிரதாயத்தை நடப்பிக்கிறதுக்காக அல்ல. வசனத்துக்கு தான் வேத வசனத்தில் முக்கியம். பாருங்க, கர்த்தர் வார்த்தைக்கு தான் முக்கியம் கொடுக்குறார். ஏன் வார்த்தை என்ன பண்ணும்? பக்தி விருத்தி அடைய வைக்குமாம், பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனிடத்திலும் வசனத்தினிடத்திலும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். ஏன் அது உங்களை பக்தி விருத்தி அடைய வைக்கும், அது உங்களுக்கு சுதந்திரத்தை, நீங்கள் அடைய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அடைய செய்யும். வசனத்தினிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தால் வசனம் என்ன பண்ணும்? உங்களுக்காக தேவன் என்னவெல்லாம் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நீங்கள் அடையும்படியாக உங்களுக்கு உதவும். அதனாலதான் வசனத்தினிடத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றார். சரி, இப்ப எப்படி இதை அறிக்கை செய்ய? 5 காரியங்களை அறிக்கை செய்யணும்னு சொன்னேன். 5 காரியங்கள். 1, மீட்பின் மூலமாக கிறிஸ்துவை கொண்டு தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார் அதை செய்யணும். 2வது, வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் மூலமாகவும் மறுபிறப்பையும் ஆவியின் நிறைவையும் கொடுத்து அதன் மூலமாக என்னவெல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் அன்றாடம். 3வது, பிதாவுடைய பார்வையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் என்னவாக இருக்கிறோம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். 4வது, பிதாவுடைய வலது பார்சத்திலே இயேசு நமக்கு பரிந்து பேசுகிறவராய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே, அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். 5வது, தேவன் இன்றைக்கு என் மூலமா என்ன செய்ய முடியும், அல்லது அவருடைய வார்த்தை என் மூலமா எதை நடப்பிக்க முடியும், இந்த 5ஐயும் அறிக்கை செய்யணும்னு சொன்னேன் இல்லையா? இந்த 5ஐயும் அறிக்கை செய்யணும். எப்படிதான் அதை பண்றது? ஒரு நடைமுறையில் அதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இதை அறிக்கை செய்யறதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை பண்ணணும். ஏற்கனவே நிறைய காரியங்களை அறிக்கை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். தோல்வி அறிக்கை செய்திருக்கிறோம், தரித்திரத்தை அறிக்கை செய்திருக்கிறோம், பலவீனத்தை அறிக்கை செய்திருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் தோல்வியும் சாவையும் மரணத்தையும் தீமையையும் பொல்லாப்பையும் வியாதியையும் பலவீனத்தையும் இப்படிப்பட்ட காரியங்களை அநேகர் பேசிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, இதெல்லாம் என்ன? வார்த்தைகள்லாம் விதைகள். அப்போ நிறைய பேசிக்கிட்டு வந்திருக்கீங்கன்னா அப்போ ஒரு விளைச்சல் வருதுன்னு அர்த்தம். பெரிய லோடு ஒன்று வர வேண்டியது இருக்குது. தான் டேஞ்சர். இப்போ அந்த லோடு நிறுத்தணும், வராதபடிக்கு. அது வந்து சேர்ந்துடக்கூடாது, அது விளைஞ்சிடக்கூடாது. தப்பி தவறி ஏதோ விதைச்சிட்டோம், தெரியாமல் இவ்வளோ நாள் விதைச்சிக்கிட்டு வந்திருக்கோம். ஐயோ ஆண்டவரே கடவுளே, இதெல்லாம் பேசியிருக்கேன்னு நான் இவ்வளோ நாள் இப்படி தானே பேசுறேன், இன்னைக்கு வந்த கோயிலுக்கு இவர் இப்படி சொல்றாரு, இத்தனை நாள் நான் இப்படி சொல்லிட்டேனே. கரெக்ட், நீங்க எண்ணுகிறது கரெக்ட் தான். இவ்வளோ நாள் சொன்னது கரெக்டாக வந்து சேரும். அதை குறித்து ஒன்றும் பண்ணவில்லை என்று சொன்னால் அதெல்லாம் விளைஞ்சு என்ன பண்ணும்? கரெக்டா வந்து சேரும். ஆகவே என்ன பண்ணணும்? அந்த விளைச்சலை முதல்ல தடுத்து நிறுத்த வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நீங்கள் ஏற்கனவே பேசின தோல்விகள், வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், இல்லாமை, வறுமை, ஏழ்மை, இப்படிப்பட்ட வேண்டாத காரியங்களை பேசியிருக்கீங்க பாருங்க. வாழ்க்கையில காலையில் எந்திரிச்சதுல சாயந்தரம் வரைக்கும் சிலர் அதே தான் பேசுறாங்க பாருங்க. சிலர் அவ்வப்போது பேசுறாங்க, ஆனால் ஒழுங்கா பேசிக்கிட்டே வர்றாங்க. தினந்தோறும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பேசிக்கொண்டே வந்தீங்க பாருங்க. அந்த பேசிக்கொண்டே வந்த காரியங்களை ரினவுன்ஸ் பண்ண வேண்டும், அவைகளை நிராகரிக்க வேண்டும். இப்ப என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரே,
நான் தெரியாம இத்தனை நாள் இப்படியெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். என் வாயை திறந்து சாவை பேசியிருக்கிறேன், என் வாயை திறந்து தோல்வியை பேசியிருக்கிறேன், என் வாயை திறந்து விரக்தியை பேசியிருக்கிறேன், என் வாயை திறந்து சந்தேகத்தை பேசியிருக்கேன், கவலையை பேசியிருக்கேன், பயத்தை பேசியிருக்கேன், அன்றாடம் அதையே பேசிக்கொண்டு வந்திருக்கிறேன். பொழுதன்னைக்கு இதையே பேசி பேசி என் வீட்டார் பேர்லையும், என் மனைவி பேர்லையும், பிள்ளைகள் பேர்லையும், வியாபாரத்தின் பேர்லையும், என் தொழிலின் பேர்லையும், என் கையின் பிரயாசத்தின் பேர்லையும் சாபங்களை நான் பேசிக்கொண்டு வந்திருக்கிறேனே, தோல்வியை பேசிக்கொண்டு வந்திருக்கிறேனே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாவற்றையும் நிராகரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாவற்றையும் நிராகரிக்கிறேன். என்னை சுத்திகரித்து என்னை கழுவும் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே என்னுடைய வாய் கழுவப்படட்டும், என் இருதயம் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு கழுவப்படட்டும். பொல்லாங்கான காரியங்கள் இருதயங்களில் நிரப்பி இருக்கிறது. அந்த இருதயம் இன்றைக்கு மாற்றப்படட்டும், கழுவப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும். உம்முடைய வார்த்தை மட்டுமே அந்த இருதயத்தில் போய் சேர வேண்டாம் ஆண்டவரே. நான் பேசின அத்தனை வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அதை பிடுங்கி எறிந்து போடுகிறேன். அதனுடைய விளைச்சலை நான் காண மாட்டேன். இருக்கீங்களா? நிறைய பேர் இன்றைக்கு வீட்டுக்கு போய் அதை செய்ய வேண்டியதா இருக்குது. முதல்ல அதை தடுத்து நிறுத்துங்க, அந்த ஹார்வெஸ்ட்டை. இல்லைன்னா அந்த லோடும் வரும், அப்புறம் இப்போ பேசுறதும் சேர்ந்து வரும் கடைசியில். சில சொல்றாங்க, ஆமாயா முதல்ல எல்லாம் தப்பு தப்பா நடந்து, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. தப்பு தப்பா நடந்து முன்ன பேசுனது வந்திருக்குது, லோடு இப்போ வந்து இறங்கியிருக்கு. தடுத்து நிறுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் அதை நிராகரியுங்கள். உள்ளத்தை கழுவுங்கள், வாயை கழுவுங்கள். இயேசுவின் ரத்தம் உங்கள் வாயும் இருதயத்தையும் சுத்திகரித்து கழுவட்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் விதை போல நட்டு விட்டேன், அதை பிடுங்கி எரிந்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அவைகள் ஒன்றும் எனக்கு வந்து பலிக்காது. நான் சுத்திகரிக்கப்பட்டவன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது புதிய வார்த்தைகளை பேசுகிறேன், ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுகிறேன், ஜீவனை பேசுகிறேன், மரணத்தை அல்ல ஜீவனை பேசுகிறேன், வெற்றியை பேசுகிறேன், ஜெயத்தை பேசுகிறேன். இப்படி ஆரம்பிக்க வேணும் பாருங்க. முதல்ல அதை செய்ய வேணும்.